2026 சட்டமன்ற தேர்தல் கட்சிகள் கவனிக்க வேண்டியது என்ன? தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்க நிலையில தமிழ்நாட்டோட பிரதான கட்சிகள் கூட்டணிகளை முடிவு பண்ணி களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதிகளில் எந்தெந்த கட்சி எந்த பகுதிகளில் பலமா இருக்கு அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. மேற்கு மண்டலத்துல திமுகவுக்கு பெருசா தொகுதிகள் கிடைக்கல. தென் மாவட்டங்கள்ல அதிமுக பலவீனமா இருக்குன்னு சென்ற தேர்தல் முடிவுகள்ல அலசப்பட்ட நிலையில என்ன புள்ளி விவரங்களை தமிழக கட்சிகள் கவனிக்கணும் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கு. 2026 தேர்தலில் தமிழக கட்சிகள் கவனிக்க வேண்டியவை என்ன? மண்டலம் வாரியாக மேற்கொள்ளும் வியூகம் கை கொடுக்குமா? எந்தெந்த மண்டலங்களில் எந்தெந்த கட்சிகள் பலமாக உள்ளது? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சென்னை மற்றும் அதை சுத்தி இருக்க மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் வட மண்டலம்னு சொல்லப்படுது. 14 தனி தொகுதிகளோட மொத்தம் 69 தொகுதிகளை கொண்டிருக்க இந்த வட மாவட்டங்கள்ல 2021ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முன்னேற்ற கூட்டணி மொத்தம் 59 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செஞ்சிருந்தது. அதுலேயும் குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல முழு வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. இதே வட மாவட்டத்துல அதிமுக கூட்டணியோட பலம் வெறும் 10 தொகுதிகளா மட்டுமே இருந்திருக்கு. இத்தனைக்கும் வட மாவட்டங்கள்ல பாமகவுக்கும் கணிசமான வாக்குகள் இருக்கிறதா சொல்லப்பட்ட நிலையில பாமக ஓட்டுகள் அதிமுக கூட்டணிக்கு 2021 பெரும் பலத்தை சேர்க்கல. மேற்கு மண்டலத்துல கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், நீலகிரின்னு மொத்தம் 68 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கு. மேற்கு மண்டலத்தில் உள்ள 68 தொகுதிகளில் 44 அதிமுக கூட்டணியும் 24 திமுக கூட்டணியும் ஜெயிச்சாங்க. இன்னும் குறிப்பா கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம்னு அதிமுக வலுவா உள்ள மாவட்டங்கள்ல 30 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 7 தொகுதிகளை திமுக கூட்டணியும் ஜெயிச்சாங்க. அதே சமயம் 2019 மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மற்றும் மேற்கு மண்டலங்களை முழுமையா ஜெயிச்சிருந்தாங்க திமுக. டெல்டா பகுதி கரூர்ல தொடங்கி நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கிற பாசன பகுதிகளை கொண்ட மாவட்டமா அறியப்படுது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்னு சமூக ரீதியான பலம் அதிமுகவுக்கு இருந்தாலும் அதை கையாளுற அளவுக்கான தலைவர்கள் அந்த பகுதிகளில் குறைவா இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. அதோட 10.5% வன்னியர் உள் இடஒதுக்கீடு போன முறை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல பாதிப்பா அமைஞ்சது. இந்த பகுதியில் உள்ள 46 தொகுதிகளில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளையும் அதிமுக 6 தொகுதிகளையும் மட்டுமே ஜெயிச்சாங்க. 5 மாவட்டங்கள்ல ஒரு தொகுதியை கூட டெல்டால ஜெயிக்காத நிலையில 4 மாவட்டங்கள்ல ஒரு தொகுதியை மட்டும் அதிமுக ஜெயிச்சது அதிமுகவுக்கு பின்னடைவா அமைஞ்சது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய தென் தமிழகத்துல மொத்தம் 51 தொகுதிகள் இருக்கும் நிலையில திமுக தலைமையிலான கூட்டணி 36 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி 15 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. டெல்டா மற்றும் தென் அதிமுக மொத்தமா 76 தொகுதிகளை இழந்தது தோல்விக்கான முக்கிய காரணமா சொல்லப்பட்டுச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக தனித்து தேர்தலை சந்திச்சப்போ ஒருவேளை 2 கட்சிகளும் இணைஞ்சிருந்தாலும் கணித ரீதியா பெற்ற வாக்குகள் அடிப்படையில வெறும் 12 தொகுதிகளை தான் ஜெயிச்சிருக்க முடியும்னு சொல்லப்பட்டுச்சு. அதிமுக, பாஜக கூட்டணி தென் மாவட்டங்களையும் திமுக கூட்டணி மேற்கு மாவட்டத்திலையும் எண்ணிக்கையை உயர்த்தர முயற்சியில கையில் எடுக்க வேண்டியதும் நாம் தமிழர், தாவேக இந்த கணக்குகளுக்கு ஏற்ப வியூகங்களை வகுக்க வேண்டிய தேவையும் இருக்கு. இந்த கணக்குகளை யார் சரியா செயல்படுத்துறாங்கிறத 2026 தேர்தல் களம் முடிவு செய்யும்.